எந்த ஒரு மக்களும் தன் வீட்டு சாக்கடை வசதியை சரி செஞ்சு கொடுக்கணும், தான் ரோடு வந்து நல்லா ரோடு போட்டு கொடுக்கணும், ஒரு பஸ் ஸ்டாண்டு வேணும், ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர்த்து இதுதான் இப்போ வரவலாக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, இதுதான் கேட்பாங்க, தன் கோரிக்கைகளாக என்னமா வந்து அவங்க வைப்பாங்க. பட் இது மாதிரி ஒரு நூலகம் கட்டணும், இந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு ஒன்று கட்டணும், இல்லை கோவையில் கட்டிக்கிட்டு வர்ற ஒரு அறிவியல் மையம், இல்லை திருச்சியில் கட்டிட்டு வர்ற ஒரு பெரிய மையம், இதெல்லாம் யாரும் கேட்கறதில்ல, பொதுவாகவே கேட்கறதில்ல. இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக ஒரு அரசு, ஒரு முற்போக்கான ஒரு சிறந்த அரசு மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கில் கொண்டு வர திட்டங்கள். காலை உணவு திட்டம் யாரும் வலிஞ்சு போய் கேட்டாங்களா காலையில் உணவு போடணும் அப்படின்ட்டு? அது இந்த அரசாங்கம், ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி காலையில் ஏன் பள்ளிக்கு வந்து மாணவர்கள் வந்து லேட்டாக வர்றாங்க, ஏன் வந்து இப்போ இடைநிற்றல் ஜாஸ்தி இருக்குது, பட்டினியோட வரவன் படிக்கிறானா படிக்கலையா, இதெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு ஒரு அரசாங்கம் வந்து சில திட்டங்களை அறிவிக்குது. விடியல் பயணம் வந்து யாரும் கேட்டாங்களா? எல்லா பெண்களும் வந்து நாங்கள் இலவச பயணம் போகணும் எதனா கோரிக்கை இருந்ததா? கோரிக்கை மனு இருக்கா? இல்லை பல பேர் போராட்டம் நடத்துனாங்களா? இல்லை. விடியல் பயணத்தினால் வர்ற பலன்களை ஒரு தொலைநோக்கு பார்வையால் அறிந்து ஒரு புத்தியுள்ள ஒரு அரசு பண்ணுற வேலை தான் வந்து விடியல் பயணம். ஸோ அது மாதிரி நான் வந்துட்டு சொன்னேன், தம்பி இது வந்து யாரும் கேட்கல, நாங்களாம் எங்கள் சிந்தனையில் உதித்த ஒரு திட்டம் தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இதுக்கு முன்னாடி அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சென்னையில் கட்டினோம். அதுக்கப்புறம் வந்து அண்ணா திமுகங்கிற தன்னோட பேரில் அண்ணான்னு பேர் வச்சிருக்கிற அரசாங்கம் கூட அதுக்கப்புறம் ஒரு நூலகங்கள் கட்டலை, ஊர்தோறும் நூலகங்கள் கட்டலை. ஆனால் திமுக அரசு மட்டும்தான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தையும் கட்டுது, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தையும் கட்டுது, தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தையும் கட்டுது, ஏன் காமராஜர் பேரில் கூட பார்த்தீங்கன்னா அறிவுலகம்னு ஒன்று திருச்சியில் கட்டுது. ஏன் இது பண்ணணும்? பண்ணாமல் இருந்தால் யாரும் கேட்க போகிறது இல்லையே. ஸோ அந்த இதில் தான் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மனதளவில் ஒரு இருந்த ஒரு பாதிப்புனால, ஆகா இங்கே வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு பேரை வச்சுருக்கேன், வெளியில் கலைஞர் சிலை இருக்கே, அருமையாக உட்காந்துருக்காரு, கீழே திருக்குறள்லாம் பதிக்கப்பட்டிருக்கே, இந்த இடத்துல மேலே பார்த்தா ஒரு ஃபோட்டோ தெரியுது, புது ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க, இந்த ஃபோட்டோ வந்து அங்கே பொருத்தி பார்க்க முடியல, அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல, மேட்ச் ஆகலை, அவ்வளோதான். அந்த வருத்தத்தை போட்டேன். அதுக்கு இவங்க பொங்குறாங்க. நீங்கள் பொங்கணும்னு உண்மையிலே பொங்கணும்னா எப்போ பொங்கணும் தெரியுமா? விஜய் இது மாதிரி ஒரு பெரிய நூலகம் கட்டி, இல்லை விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு புக்கு, நல்ல ஒரு வரலாற்று புத்தகத்தை நல்லா டாப் டு பாட்டம் படித்து அதை பற்றி ஒரு 4 வார்த்தை வாயை திறந்து பேசுனா போதும்டா, அந்த படம் அங்கேயே இருக்கட்டும்டா, நாங்கள் பொருத்தி பார்த்துக்கிறோம்டா, நான் பார்த்து அனுபவிக்கிறோம்டா அந்த படத்தை.